சிபிஐ என்கொயரி போயிட்டா பாஜக தான் வந்து விஜயை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற பொலிட்டிக்கல் நரேட்டிவை சட்டிலா டிஎம்கே வந்து செட் பண்றதை பார்க்குறேன். இது டிவிகேக்கு சாதகமா, இது வந்து டிஎம்கே அரசாங்கத்துக்கு சாதகமா? எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்களே, ஃபர்ஸ்ட் லா பிரேக் பண்ண ட்ரை பண்ணுங்க. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. விஜய் கவர்மெண்ட் தவறே இல்லை அப்படின்னு சொன்னா அது தவறு. ஸ்டேட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி உண்டு நம்ம சொல்றோம். சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தான் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன், பிகாஸ் ஸ்டேட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. காரணம்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு வந்து ஆதரவு வந்து ஏறிக்கிட்டே போச்சு. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணல. 2-3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அவர்கள் ரைஸ் பண்ணியிருந்தார். போஸ்ட்போனம் பண்ண டைம், அதுக்கு பெர்மிஷன் ஆஸ்பெக்ட் சொன்னாரு, அது பண்ண முடியும் நைட்லங்கிறது தான் பாயிண்ட். பட் எவ்வளவு பெஞ்சஸ் இருந்தது சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க. டிஎம்கே சார்ந்த வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டைமுக்கு வரல கிளியரா சொல்லியிருந்தோம், வித் இந்த டைம் பார்க்கணும். கரூர்ல அந்த இடத்த ஸ்பாட் கொடுத்தது நீங்க 6 மணி கொடுத்தீங்களா, 7 மணி கொடுத்தீங்களா, 4 மணி கொடுத்தீங்களா, 3 மணி கொடுத்தீங்களான்னு எங்க சொல்லிருக்கீங்க? 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கலாம். பிரச்சனை ஆன உடனே என்ன சொல்றீங்க? அந்த ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வரல. எந்த டைமுக்கு வந்திருக்கணும்? டிவிஷனல் பெஞ்ச் வந்து மதுரை பெஞ்ச்ல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச்ல இது பெண்டிங் இருக்கு. கரூர்ங்கிறது மதுரைக்கு இது வருது. ஆனா கரூர் போலீஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கிறது இங்க போட்டு அங்க மேட்டர் பெண்டிங் இருக்கும்போது ஆர்டர் ஏன் இங்க பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கிளாரிபிகேஷன் கேட்டிருக்காங்க. எங்கேயுமே குற்றம் சொல்லல. இப்போ சிபிஐ என்கொயரி போயிருக்கிறதுனால இனிமே விஜய் அவர்கள், குஷி ஆனந்த் அவர்களுக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கிறதுனால ஆன்டிசிபேட்டரி பெயில் திருப்பி அவங்க போட்டாங்கன்னா கிடைக்குமா அப்படிங்கிறது நீதிமன்றம் தான் டிசைட் பண்ணும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எத்தனை மாசத்தை முடியும்னு கேட்குறாங்க. மாசம்லாம் சான்ஸே இல்லை. இட் வில் டேக் சம் இயர்ஸ். அந்த டிவிகே கட்சிக்கு சார்ந்து ஆதரிச்சு பல பேர் சோஷியல் மீடியால பேசியிருப்பாங்க. அவங்கள துரத்தி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சதை நம்மளால பார்க்க முடியுது. எல்லாருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு டிவிகே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பெரிய சேவை என்ன பண்ணணும்னா, ஒரு தொண்டரையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பெயில் எடுக்கணும். அந்த தொண்டர் இன்னொரு நாள் ஜெயில இருக்கக்கூடாது. அவருக்கு ஒரு சமயம் வழக்கறிஞர் இல்லாம அவர் பிரிசன்ல இருக்காருன்னா அதை விட பெரிய தோல்வி டிவிகே எதுவுமே கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் இவிகே அண்ட் தமிழ்நாடு அரசுக்கு சம்பந்தமான வழக்கில் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த தீர்ப்பை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த லா லாங்குவேஜ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி வந்த தீர்ப்பு வந்து மக்களோட எமோஷன்ஸ்க்கான ஒரு தீர்ப்பாக எடுத்துக்கலாமா, இல்லை வந்து இது எப்படி எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் அதுலேருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ், ஜட்மெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மக்களுடைய எமோஷன்ஸு இதுக்கெல்லாம் வந்து இடம் கிடையாது. என்றைக்குமே சட்டத்துக்கு மட்டும்தான் இடம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் அண்ட் இன்டரிம் ஆர்டர் ஆகப்பட்டது எது மேலே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிங்கிள் பெஞ்ச் பாஸ் பண்ண ஆர்டர் மேலே டிவிகே உடைய தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருந்தாரு. அந்த பெட்டிஷன் வந்து முதல்லயே வந்திருந்தாங்க. ஜட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா PH தினேஷ் அந்த பெட்டிஷன் மேலே மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க டிவிகே. மிச்சம் இருக்கிற 4 பெட்டிஷன் வந்து பாதிக்கப்பட்டவங்க விக்டிம் சைடில் சுப்ரீம் கோர்ட்டில் டைரெக்டாக வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய மூத்த வழக்கறிஞர்கள் அப்பியர் ஆனாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா, சிபிஐ ஃபஸ்ட்டு ஸ்டெப் சிபிஐ என்கொயரி பண்ணணும், 2வது கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டியில் வந்து ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் லார்ட்ஷிப் அஜய் ரோஸ்தகி அவர்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய தலைமையில் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஐஜி லெவலில் அப்பாயின்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு ஒரிஜின் கேடல் இருக்கக்கூடாது, வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேனா இட்ஸ் அ பவர் ஆஃப் த கமிட்டி டு டிசைட். இந்த கமிட்டி வந்து சிபிஐ என்கொயரியை மேற்கோள் அதாவது சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து 2 ஸ்டெப்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இங்கே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே சார்ந்த ஜட்மெண்ட் கிடையாது. இது டிவிகேக்கு சாதகமா, இது வந்து டிஎம்கே அரசாங்கத்துக்கு சாதகமா, அந்த பாயிண்ட்டுக்கே நம்ம போக வேணாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு லைனை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிருத்திகா. நீங்கள் பார்த்தீங்கன்னா, த இஷ்யூஸ் ஹேவ் அ பேரிங் ஆன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அண்ட் த இன்சிடென்ட் விச் ஹஸ் ஷேக்கன் த நேஷனல் கான்ஷியன்ஸ் டிசர்வ்ஸ் அ ஃபேர் அண்ட் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன். இந்த பாயிண்ட் நம்பர் 31ல அவங்க அதை தான் சொல்லி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணுங்கிறத கேட்டிருக்கு. கண்டிப்பாக. அப்போ பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. கரூரில் மக்கள் வந்து போய் சேர்ந்தது வந்து டிவிகேவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்ததை பார்க்கறதுக்காக போக வேண்டியவங்களுடைய சேஃப்டி என்ஷூர் பண்ணுறது டிவிகே உடைய தொண்டர்களை தாண்டி கவர்மெண்ட்டுக்கு உண்டு. நான் போய் பார்த்த அந்த மீட்டிங்கில் எனக்கு இப்படி ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஸ்டேட் இருக்காங்க. ஆனால் ஸ்டேட்டோ தொடர்ச்சியாக பல பேர் வந்து விஜய் அவர்களை குற்றம் சாட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் தவறே இல்லை அப்படின்னு சொன்னால்
அது தவறு. அவர் தவறு இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஸ்டேட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி உண்டுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த பாயிண்ட்டை ஏன் புறக்கணிச்சாங்கன்றது தான். அப்படி பார்க்கும்போது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு கொஸ்டினும் வருது. ஏன்னா நம்மளுடைய போன வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்காமல் இருந்தது. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூரில் நடத்தின மீட்டிங்காக இருக்கட்டும், அதனால வரக்கூடிய கவர்மெண்ட் சைடுடைய ஆன்சர்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து மக்கள் இம்பார்ஷியாலிட்டி பார்க்கல. அது பார்ஷியலாக இருந்ததை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இவ்வளோ அவுட்ரேஜ் இருக்கிறது இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அப்போது இன்னைக்கு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கே ஒரு பேர்டன் கம்மி இப்போது. ஏன்னா சிபிஐ என்கொயரி பண்ணதுனால அவருக்கும் வந்து பிரச்சனை கம்மி இனிமே. ஏன்னா அவர் வந்து சிபிஐயில் வந்து விஜய் தவறு பண்ணியிருந்தா விஜய் தவறு பண்ணியிருக்கேன்னு சொல்ல போகிறாங்க, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்ல போகிறாங்க, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடேவிட் போடலாம், இந்த மாதிரி வந்து ஃபைண்டிங்ஸ் எங்கள் சைடில் இருந்துச்சு, இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, கமிட்டியை கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க, இல்லை டைரெக்டாக கமிட்டி கிட்ட போய் ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு வாய்ப்பு தான். அவங்களுடைய ஃபேர் இன்வெஸ்டிகேஷனையும் அவங்க பாயிண்ட்ஸும் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த கமிட்டி வந்து ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கும் ஃபேராக வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த கமிட்டி வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கிற பிரகாரம் பார்த்தோம்னா, இப்போ அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு இன்டரிம் ஆர்டர் தான், அதாவது ஒரு இடைக்கால உத்தரவு தான். இந்த இடைக்கால உத்தரவு நம்ம கொடுத்த அஃபிடவிட், நம்ம கொடுக்க போகிற அஃபிடவிட் மூலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது இப்போ இவங்க தரப்புலையும் சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றமும் பாயிண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க, அஃபிடவிட்ஸ் இன்டரிம் ஆர்டருங்கிறத பாயிண்ட்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இஸ் இட் ஸோ? இப்போ நாளைக்கு வந்து அவங்க அஃபிடவிட்டில் வந்துட்டு இவங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் முன்வைக்கும் போது இந்த சிபிஐ விசாரணை இந்த இடத்துல ரத்து செய்யப்படுமா? விசாரணை இருக்க தான் போகுது. சிபிஐ விசாரணை எங்கேயுமே மாற போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, முக்கியமான ஒரு ரிட்டையர்டு ஜஸ்டிஸையும் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. எங்கேயுமே வந்து நீதித்துறை பின்வாங்க போகிறதில்ல. இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் டு பி தேர் அண்ட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தான் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன், பிகாஸ் ஸ்டேட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது, சென்ட்ரோட இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. அதை நான் சொல்ல வரேன். இப்போ யாராவது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், சிபிஐ என்கொயரி போயிட்டா பாஜக தான் வந்து விஜயை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொலிட்டிக்கல் நரேட்டிவை சட்டிலாக டிஎம்கே வந்து செட் பண்ணுறதை பார்க்குறேன். ஏன்னா டிஎம்கே செட் பண்ணுற பொலிட்டிக்கல் நரேட்டிவ் ஒரு 5 லெவல் தாண்டும். ஃபஸ்ட்டு அமுச்சு பார்ப்பாங்க மெசேஜ், செட் ஆகுதான்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டெமோக்ரட்டைஸ் பண்ணுவாங்க. அது பொலிட்டிக்கல், இங்கன்னு இல்லை. நீங்கள் ஆந்திர பிரதேஷ் எடுத்தீங்கன்னாலும் அப்போசிஷன் பார்ட்டிஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. இன்னும் வெஸ்ட்டாக நார்த் இந்தியன் பார்ட்டிஸ் பண்ணுவாங்க, அதை விட்டுருவோம். பட்டு அந்த பாயிண்ட் இப்போ இல்லைல்ல. சிபிஐ என்கொயரி நடத்துகிறாங்க, டிஎம்கே வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஃபேக்ட் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதில் ஒன் மேன் கமிஷன் அருணா ஜெகதீஷன் அவங்களோட தலைமையிலையும் சிட்டு கீழே ஃபைண்ட் பண்ணியிருக்கிறதையும் இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அந்த ஆஸ்பெக்டையும் சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் எப்போ வேணால் போடலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட். அதனால் ஃபேராக இது வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேர்டனும் ரெடியூஸ் ஆச்சு சிஎம் அவர்களுக்கு. காரணம்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு வந்து ஆதரவு வந்து ஏறிக்கிட்டே போச்சு. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறதுனால. இப்போ சிபிஐ என்கொயரி இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணல. இது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு கமிட்டி. Yes, not only CBI. சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்றாங்க. Not only CBI. So CBI மானிட்டர் பண்றது SIT ஒரு அமைப்பு. SIT மானிட்டர் பண்றது சுப்ரீம் கோர்ட். அப்ப 2 levels ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அப்ப 2 levels ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால தான் டிரான்ஸ்பரன்சி இருக்கு, பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. கொண்டு வந்ததுனால முடிவுகள் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இப்போ இது வந்து பொலிட்டிக்கல் சினாரியோவில் அட்வான்டேஜாக தான் பார்க்கணும் டிஎம்கே. அதை விட்டுட்டு இல்லை இது இன்ட்ரிம் ஆர்டரு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையே விமர்சிச்சுட்டு இருந்தால் தவறு. காரணம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை யாரும் விமர்சிக்கக்கூடாது, உள்நோக்கம் சொல்லக்கூடாது. அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரிம் ஆர்டரை அது வந்து ஃபைனாலிட்டி அடையாதாங்கிறது சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருக்கிறது. உங்களோட பாயிண்ட் எடுத்து வைங்க, டெஃபினட்டாக டிஎம்கே தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த பாயிண்ட் எடுத்து வச்சா அதை சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணி மேபி அவங்க வந்து ஆர்டர்ஸை பாஸ் பண்ணுமா வேணாமான்னு சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ அந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல சார், அந்த ஜட்மெண்டோட லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதை வச்சு தான் இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த சிபிஐ விசாரணை வந்து மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இஸ் இட் ஸோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. லாஸ்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் கிளாரிஃபை தி பாயிண்ட் நம்பர் 40. It is clarified that the interim order is passed on the prima facie opinion subject to the further orders after filing of the counter affidavit. பாஸ் பண்ணியிருக்க ஆர்டர் வந்து prima facie opinion, நீங்கள் கவுண்டர் அஃபிடேவிட் கொடுங்க அப்படின்னும் பொழுது மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் எதுக்காக கவுண்டர் அஃபிடேவிட் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாருன்னு நம்ம பார்க்கணும். 2-3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அவர்கள் ரைஸ் பண்ணியிருந்தார். என்ன ரைஸ் பண்ணியிருந்தாருன்னா, 2 பேருமே சென்னையில இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணாங்க. அவர் என்ன பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாருன்னா, போஸ்ட்போனம் பண்ண டைம், அதுக்கு பெர்மிஷன் ஆஸ்பெக்ட் சொன்னார், அது பண்ண முடியும் நைட்லங்கிறது தான் பாயிண்ட். பட் எவ்வளோ பெஞ்சஸ் இருந்தது சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க, அதுக்கு நான் கவுண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. 2வது டைமிங்,
தொடர்ச்சியாக டிஎம்கே சார்ந்த வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டைமுக்கு வரலன்னு நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். வித்தின் த டைமான்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்குது. 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வந்துட்டாரான்னு தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் கரெக்டாக 3 மணிக்கு வந்தாரா. இப்போது கரூரில் அந்த இடத்த ஸ்பாட் கொடுத்தது நீங்கள் 6 மணிக்கு கொடுத்தீங்களா, 7 மணிக்கு கொடுத்தீங்களா, 4 மணிக்கு கொடுத்தீங்களா, 3 மணிக்கு கொடுத்தீங்களான்னு எங்கே சொல்லியிருக்கீங்க? 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பிரச்சனை ஆன உடனே என்ன சொல்கிறீங்க? அந்த ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வரல. எந்த டைமுக்கு வந்திருக்கணும்? அதுதானே கேள்வி. அப்போ 5 மணி நேரம் விஜய் பேசுகிறேன்னு சொன்னாரா? ஸோ அந்த கொஸ்டின் வருது. ஸோ இதுக்கு எல்லாமே கவுண்டர் அஃபிடேவிட் போட வேண்டிய இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தையும் அவங்க எடுத்து வைக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவங்களுடைய தளத்தில், அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து 12 மணின்னு அறிவிச்சாங்க, 11 மணின்னு அறிவிச்சாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா அந்த இடத்துல? அப்படி கூட பார்த்தீங்கன்னா கூட கரூர் அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு 3 மணிலேருந்து 10 மணி தான். முன்கூட்டியே அட்வான்ஸாக சொல்லி இருக்கிறது காரணம் டென்டேட்டிவ் பிளான் தான். நீங்கள் விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணது வந்து என்றைக்குமே அஃபிஷியலாக எடுத்துக்க முடியாது. அவங்க வந்து கட்சி சார்பில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் தலைவர் வரதை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணுன்றதுக்காக கூட அவங்க தொண்டர்கள் சொல்லியிருக்கலாம். அட்வான்ஸ்டாக பாதுகாப்புக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் கிருத்திகா. 3 மணிக்கு தலைவர் வருவார்னு சொன்னால் அவங்களுடைய கட்சிக்காரங்க எப்போ வருவாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு? நான் 12 மணிக்கு வந்துருவேன்னு சொன்னாதான் அவங்க வருவாங்க. பொதுமக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் யார் கொடுத்தது? கட்சி வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அது வேற. பட் ஸ்டேட் தான் பார்த்துக்கணும். அப்போ ஸ்டேட் பார்த்துக்கணும் பொழுது எவ்வளோ போலீஸ் அஃபிஷியல்ஸ் இருந்தாங்க, எவ்வளோ போலீஸ் அஃபிஷியல் டெப்யூட் பண்ணியிருக்காங்க, ஒரு ரேஷியோ சொல்றாங்க. கவர்மெண்டோட கம்யூனிகேஷன்ல, கவர்மெண்ட் தரப்புல வந்து கம்யூனிகேஷன் பண்ணும்போது பப்ளிக்ல அந்த ரேஷியோ படி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கேயுமே வந்து ஒயிட் பேப்பர் மாதிரி பப்ளிஷ் பண்ணி எங்க தரப்புல நாங்கள் இவ்வளோ பாதுகாப்பை பண்ணி கொடுத்தோம், இந்த பாதுகாப்பை தாண்டி எங்களை மதிக்காம இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு எங்கேயுமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை அஃபிடேவிட்டா சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது தான் இன்னொரு வாட்டி நம்மளுக்கு புரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அதை ஃபைல் பண்ணப்பறம் தான் தெரியும் கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ், காம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன்ஸ் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வயலேட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு. ஸோ அப்போ அந்த அஃபிடேவிட் ஃபைல் பண்ணும்போது தான் ஐடியாவே கிடைக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு எந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் கேரி த்ரூ பண்ணணும். இந்த இன்ட்ரி மாடலில் சொல்லியிருக்கக்கூடிய சிபிஐ என்கொயரியும் கமிட்டியும் எந்த காலகட்டத்திலையும் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அதுதான் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போட்டது தான். ஆனால் இங்கே பிரைமா ஃபேசி ஒப்பீனியன் நீங்கள் இடம் கொடுக்கணும் இல்லையா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அஃபிடேவிட்டுக்கு இடம் கொடுக்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க சப்ஜெக்ட் டு ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் த கவுண்டர் அஃபிடேவிட். ஸோ அவங்க கவுண்டர் அஃபிடேவிட் போடட்டும். அதுக்கான வாதங்கள் பிரதிவாதங்கள் 5 பெட்டிஷனர் சைட்லையும் நடக்க போகுது. அது நடந்த உடனே நம்மளுக்கு ஃபைனல் ஆர்டர்ஸ் வரும். அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். யாராலையுமே ஒரு நீதிமன்றத்துக்கு உள்நோக்கம் சொல்ல முடியாது. நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்றத யாருமே விவாதிக்க கூடாது. நீதிமன்றம் என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணுமே தவிர அதை விமர்சிக்க கூட கூடாது. அதுதான் பாயிண்ட். இப்போ வில்சன் அவர்கள் வந்து என்ன செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது என்னன்னா, இங்கே மனு கொடுத்தவங்க வந்து நாங்கள் வந்து கொடுக்கல, நாங்கள் வந்து சிபிஐ கேட்கவே இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதா வந்துட்டு இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த சிபிஐலேருந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வில்சன் அவர்கள் வந்து தொலைக்காட்சி முன்னால வந்து வச்சாரு, பார்க்க முடியுது. அதனால தான் எங்களுக்கு நாங்கள் பார்க்குறப்போ ஒரு சிபிஐ இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா ஒரு மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் சொல்லும்போது ஓகே அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இது வேற கேஸ் அது வேற கேஸாக தான் போகும் அப்படிங்கிறது நிறைய பேரோட பார்வையாக இருக்குது. இதில் எப்படி நாங்கள் தெளிவாக எடுத்து புரிஞ்சுக்கிறது? வில்சன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர், அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேவோட உறுப்பினர், டிஎம்கே கட்சியை சார்ந்து அவர் பேசுகிறாரு. அதனால் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து சிபிஐக்கு மாற்றி அமைச்சதில் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டறிஞ்சாங்களான்றத பாயிண்ட் இருக்கு. சிபிஐக்கு என்கொயரிக்கு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் தடை வேணான்னு நினைக்கிறாரா? கண்டிப்பாக இருக்காது. மூணாவது, ஏன்னா பொலிட்டிக்கலாகவும் இது டிஎம்கேக்கு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் இல்லை. நீங்கள் இப்போ சிபிஐக்கு மாற்றி அமைச்சு இண்டிபெண்டன்ட் ப்ராப் இருக்கிறது டிஎம்கேக்கு ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல. ஆனால் அவங்க வாதாடும் போது சிபிஐ தேவையில்லை, நீங்கள் எஸ்ஐடி வந்து அமைச்ச அஷ்ரகா தலைமையிலான குழு நல்ல குழு தான், அவர் நல்ல ஒரு அதிகாரி அப்படிங்கிறதானே அவங்களோட வாதமாக இருந்தது. சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் மேலே தான் டிவிக்கு அப்பீல் போனாங்க. அது பிஹெச் தினேஷ் அவருடைய பெட்டிஷன். அந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட் சிங்கிள் பெஞ்ச் முன்னாடி வந்திருந்தது. இது டெக்னிக்காலிட்டிஸ் நீங்களும் புரிஞ்சுக்கணும். அந்த பெட்டிஷனை வந்து அவர் கேட்டிருந்த ப்ரேயர் எஸ்ஓபியை கன்சிடர் பண்ணுங்க, ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணுங்க தான் கேட்டிருந்தார். எங்கேயுமே சிட்டு ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்கல. அப்போது சிங்கிள் பெஞ்ச் என்ன பண்ணுறாங்க, மதுரை பெஞ்சில் டிவிஷன் பெஞ்சில் சிபிஐ என்கொயரி வேணுமா வேணாமான்னு இந்த பெட்டிஷன் போயிட்டு இருக்கும்போது ஐடியலாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டை என்ன பண்ணியிருக்கணும்னா சிங்கிள் பெஞ்சு, ஜென்ரலாக சிங்கிள் பெஞ்ச் வெர்சஸ் டிவிஷனல் பெஞ்ச், டிஃப்ரெண்ட் மதுரை பெஞ்சு பிரின்சிபல் பெஞ்ச் இருக்கும்போது
கரூர் அங்கே தான் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வருது அப்படின்னும் பொழுது அதை மேற்கோள் காட்டி பண்ணியிருக்கோங்கிறத இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. சிங்கிள் பெஞ்ச் வந்து எடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு மேற்கோள் காட்டியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அதனால அந்த ரிப்போர்ட் இந்த மேற்கோள் காட்டியிருக்கிற விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட் ரீச் ஆகும்போது இந்த ஆர்டரை ஃபைனலாக வந்து எப்படி வந்து ஃபைனல் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம். இன்ஃபேக்ட் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் டைம் கேட்டிருந்தார், கரெக்டாக டைம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. டெஃபினட்டாக டைம் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரிசைஸ் டைம் லிமிட். அதுக்குள்ளே வந்து இவர் வந்து கவுண்டர் போடுறதாகவும் சொல்லியிருக்காரு. அதனால் we have to wait and watch. டிவிகே பொறுத்த வரைக்கும் PS தினேஷ் அவர்களுடைய பெட்டிஷன் மேலே அவங்களுக்கு பார்ட்டியே இல்லாத பொழுது அந்த பெட்டிஷனில் அவங்க மேலே வந்து அட்வர்ஸ் ரிமார்க்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் போய் சிட்டு ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சிட்டும் ஃபார்ம் பண்ணி சிபிஐ என்கொயரிக்கும் மாற்றி அமைக்கிறாங்க. ஓரல் சப்மிஷன் மற்ற 4 பெட்டிஷனில் சில பேர் வந்து ஓரல் சப்மிஷனில் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டதுனால ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி இன்டரிம் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. பட்டு இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மானிட்டர் பண்ண போகிறதில்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மானிட்டர் பண்ண போகிறதில்ல. நீதிமன்றம் ஓவர்சீஸ் த கமிட்டி, கமிட்டி ஓவர்சீஸ் த சிபிஐ. அதனால் 2 இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியும் பப்ளிக் அக்கௌண்ட்டும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களும் இதை பற்றி சந்தோஷப்படணும் தான் பாயிண்ட். ஓகே, இல்லை அவங்க நான் இப்போ ஏன் இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன்னா, வில்சன் அவர்கள் சொல்லும்போது ஒருவேளை மறுபடியும் இந்த இன்ட்ரிம் ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரோ, இப்போ சிபிஐ வந்துட்டு நாளைக்கு வேணாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி? இல்லை, நீங்கள் கேட்குறது எல்லாமே முடிவெடுக்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட். இது வில்சன் அவர்களோ நானோ நீங்களோ யாருமே இதை டிசைட் பண்ண முடியாது. ஆனால் நீதிமன்றத்துக்கு மேட்டர் போன அப்புறம் மேட்டர் சப்ஜுடைஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் கிட்ட அவர் அப்ளிகேஷன் போடணும். இன்னும் அப்ளிகேஷன் போடாத பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் அப்ளிகேஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணி அது மேலே வாதங்கள் பிரதிவாதங்கள் நடந்து, வெரி சிம்பிள் கிருத்திகா, அவங்க 2 பேர் பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இல்லை அந்த பெட்டிஷன் மேலே இல்லை நாங்கள் போடலை, கன்சென்ட் இல்லாமல் போட்டோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி எந்த கிளைண்ட் வேணால் போடலாமே. ஃபியூச்சரில் ஒரு வழக்கறிஞர் அப்பியர் ஆகிறாரு. அந்த வழக்கறிஞர் அப்பியர் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் பாதி கேஸு, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் பாதி கேஸ். 60% ஆஃப் த கேஸ் இந்த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்ஸு தீர்ப்பாயங்களில் ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்ட் தான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டு. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எல்லாரும் தான் லெட்டர் எழுத முடியும். அதனால் அப்ளிகேஷனை அஃபிடேவிட்டாக அந்த 2 பேர் சுப்ரீம் கோர்ட்டில் போடட்டும். அது மேலே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். அடுத்த நாளே கூட வந்து இல்லை கன்சென்ட் நான் வாங்கிட்டேன்னு சொல்லி கூட தான் லெட்டர் வித்ட்ரா பண்ணலாம். அப்போ உடனே வந்து டிவிக்கே போயிட்டு பாருங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு ஒரு ப்ரெஸ் கொடுக்க முடியுமா? ஸோ we will wait and watch. What we will comment about is the affidavit filed in the Supreme Court. இன்னும் அஃபிடேவிட் போட்டாங்களா? 2 பேர் அவங்க they didn't give a consent-னு. அப்போ போடாத பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து போட்டதுக்கப்புறம் தான் அவங்க டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அல்டிமேட்டாக சுப்ரீம் கோர்ட் தான் டெசிஷன் எடுக்கணும். nobody can form an opinion about it. ஸோ இப்போ இன்னும் இந்த விஷயத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தை நிறைய கேள்விகள் வந்துட்டு கேட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ என்ன மாதிரியான கேள்விகள் வந்து அவங்க தரப்புலேருந்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு தனி நீதிபதி வந்து தானாக முடிவெடுத்து இந்த எஸ்ஐடி அமைச்சிருக்கிறாரு. அதுக்கு வந்து நிறைய விமர்சனங்களை வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. என்னென்ன விமர்சனங்கள்லாம் வச்சாங்க, என்ன தவறு இருக்குது அந்த விஷயத்தில்? தவறு ரைட்டுன்னே நான் எப்பயுமே ஜுடிஷியரில் குறிப்பிட மாட்டேன். பவர்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இஸ் அன்லிமிட்டெட். பட் ப்ரொசீஜர் தான் இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ணேன்னா, நிறைய சட்டமானவர்கள் சட்டம் படிக்கக்கூடியவங்களாம் நம்ம இந்த ப்ரோக்ராமை பார்க்குறாங்க. காமன் பீப்புள் இது தெரிஞ்சுக்கணும். நீதிமன்றம் சொன்னாலே சீக்கிரம் எப்போ முடியும்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ ஆஸ் அ ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரொசீஜர் தான். ஜுடிஷியரியில் ஒரு பெஞ்சும் ஒரு போர்ட்ஃபோலியோ அலாட் பண்ணியிருப்பாங்க. கோர்ட் பொறுத்த வரைக்கும் அந்த போர்ட்ஃபோலியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க எந்த பெஞ்சுக்கு இது போகும்னு. அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. இவ்வளோ வேலை நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பெஞ்ச் கிட்ட போகும். அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது ரிட் பெட்டிஷன் தான், ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபார் கன்சிடரிங் த எஸ்ஓபி, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். எஸ்ஓபிக்காக தான் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரே நாளில் ரிட்டு போட்டாரு. இது ப்ரீமெச்சூர் ரிட்டு மாதிரி தான் இருக்குது. அப்படின்னும் பொழுது இந்த ரிட்டு வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த ரிட்டு மேலே ப்ரேயர் கேட்டது என்ன? கன்சிடர் த ரெப்ரசன்டேஷன். ஆனால் சிட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்கீங்க. 2வது டிவிஷனல் பெஞ்ச் வந்து மதுரை பெஞ்சில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் இது பெண்டிங் இருக்கு. கரூருங்கிறது மதுரை கீழே வருது. ஆனால் கரூர் போலீஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது இங்கே போட்டு அங்கே மேட்டர் பெண்டிங் இருக்கும்போது ஆர்டர் ஏன் இங்கே பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. எங்கேயுமே குற்றம் சொல்லலை, கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அந்த கிளாரிஃபிகேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ரிப்போர்ட்டா கொடுக்க போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இது மேல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்க, அவர் சொல்லியிருக்காரு லாஸ்ட் போன வாரம் ஃப்ரைடே நடந்த ஹியரிங்ல வந்து சொல்லியிருக்காரு, என்னோட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சிங்கிள் பெஞ்ச் வந்து எப்பயுமே டிவிஷனல் பெஞ்ச் ஆர்டர் இருக்கும்போது
பெண்டிங் இருக்கும்போது பாஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு அப்சர்வேஷன் வைக்கிறார். ஆமா, அதுல வந்துட்டு இட் வாஸ் வெரி சர்ப்ரைஸ் டு see this அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். கண்டிப்பா அது ஒரு அப்சர்வேஷனா இருக்கு. ஸோ அந்த அப்சர்வேஷன் எப்படி சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும். பட் ஹவவர் இன்னைக்கு டிவிக்கே சிங்கிள் பெஞ்ச் ஆர்டரை அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதிட்டது அவங்களுக்கு அட்வான்டேஜாக மாறி இருக்கு. காரணம் என்ன, கரெக்டாக அந்த லீகல் பாயிண்ட் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. சி வாட் வி ஆர் லுக்கிங் அட் இஸ் அவங்களுக்கு லீகல் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து சிபிஐ என்கொயரி வேணும், அவங்க வந்து சிபிஐ என்கொயரி அங்கே மதுரை பெஞ்சில் போட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் மேலே போல அப்பீல் எக்ஸாக்ட்லி அது மேலேயும் போயிருக்கலாம். ஆனால் அவங்க எதுக்கு போனாங்க, டிவிகே மேலே வச்சிருக்கக்கூடிய விமர்சனங்களும் அதில் அப்சர்வேஷனாக வந்துருச்சு. அதாவது விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க அங்க இருந்திருக்கணும், அங்க இருக்க வேணான்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஸ்டேட்டே வந்து அதை ரிப்போர்ட் கொடுக்கணும். விஜய் அவர்கள் அங்க கிளம்பி போயிட்டாரா, அவரா கிளம்பி போயிட்டாரா, இல்ல இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி கிளம்பி போனாரா அப்படிங்கிற கவுண்டர் அஃபிடவிட் போடும்போது ஆர்குமெண்ட்ஸ் நடக்க தான் போகுது. அதனால விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே பேசாததுனாலையும், இன்ஃபேக்ட் விஜய் அவர்கள் பேசாம இருந்தது நல்லது. ஏன் பேசாம இருந்தது நல்லதுன்னா, இட் will add up more confusion. பொலிட்டிக்கலா அவருக்கு அட்வான்டேஜ் இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் விஜயோட இடத்துல வேற யாராவது கட்சிக்காரங்க இருந்திருந்தா இந்த சுச்சுவேஷனை அவங்களுக்கு அட்வான்டேஜா பயன்படுத்திருக்க வாய்ப்பு உண்டு. விஜய் அவர்கள் லா அபைடிங் சிட்டிசன், அங்கேருந்து உடனே கிளம்பிட்டாரு. ஒரு சில கட்சிக்காரங்க அங்கேருந்து கிளம்ப மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்களே, ஃபர்ஸ்ட் லா பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மக்கள்கிட்ட நான் போய் சொல்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எடுத்து நான் போக மாட்டேன், நான் மக்களை பார்த்து தான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டேட் கன்வின்ஸ் பண்ணி அமைச்சிருப்பாங்க, இல்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அவர் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் தேட வேணா, ஒரு நார்மல் பர்சன், ஒரு சிட்டிசன் வந்து நீங்க கிளம்புங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் கிளம்பிட்டாரு. ஆனா அதுவே இங்க விமர்சனம் உள்ள இருக்குங்க. அந்த விமர்சனத்துக்கு அவர் இடம் கொடுக்கல. அவர் பதில் வந்து நான் கிளம்புனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஆள் பேசியிருக்க முடியும். இன்னைக்கு மொபைல் இருக்கு, வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கும் அவர் பண்ணல. இது வரைக்கும் அவர் சைலண்டா இருக்காரு. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, சைலண்டா இருக்கிறதுக்கு காரணம் வந்து லா அபைட் பண்ண தான் நினைக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நினைக்கிறாரு. உண்மை வெளியே வரும் தான் அவரு சொன்னாரு. இப்போ சிபிஐ என்கொயரி போயிருக்கிறதுனால இனிமே விஜய் அவர்கள் அவங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ஃபேரா பண்றதுக்காகவும், டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனாலும், பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறதுனாலையும், இண்டிபெண்டன்ட் ப்ராப் இருக்கிறதுனாலையும் விஜய் அவர்கள் இனிமே இதை வந்து இந்த விஷயத்தை வந்து தள்ளி வச்சுட்டு அரசியல் பண்ண ட்ரை பண்ணும். இந்த கரூர் ஸ்டாம்பீடை பத்தி அவர் வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் அவர் இல்ல. ஏன்னா திருப்பி வந்து இண்டிபெண்டன்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அவர். இனிமே ப்ரோக்ரஸிவா அவருடைய அரசியல் தான் பேசுவார். இதை மேற்கோள் காட்டி திருப்பி வந்து யார் அவர் எதிர்க்கிறாங்களோ கட்சி ரீதியில அவங்க ரைஸ் பண்ணா அதுக்கு பதில் தான் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் அடுத்த கட்டமாக வந்து வெளியிருந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இப்போ நீங்களே சொன்னீங்க இண்டிபெண்டன்ட் ஜட்ஜ் கொடுத்ததை வந்துட்டு அவங்க மேலே போய் சொன்னதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ஆர்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. ஒருவேளை இந்த விஷயம் நடக்காமல் இருந்திருந்தது, ஏன்னா இங்கே மதுரை வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது, சிபிஐ வேணாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க கொடுத்ததுனால தான் இப்போ வந்து சிபிஐயே வந்திருக்கு உள்ளார். அப்படிங்கிறப்ப இங்கே ஒருவேளை இது நடக்காமல் இருந்திருந்தா சிபிஐ விசாரணை வராமல் இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. உங்களோட கொஸ்டின் வந்து கொஞ்சம் சிம்பிள், ஒரு காமன் மேன் கேட்குற மாதிரி. ஒரு சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் இல்லாமல் இருந்தால் டிவிக்கே வந்து சுப்ரீம் கோர்ட் போகாமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த சூழ்நிலையில் இந்த கேஸ் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்றப்ப அப்படிதான் இன்னும் கிடைக்கல பெயில், இன்னும் கிடைக்கல. பட் ஒன் பாயிண்ட் என்னன்னா, இப்போ சிபிஐக்கு மாற்றி அமைச்சதுனால கேஸ் ஃபுல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவங்க அக்யூஸ்டா இல்லை அப்படின்னு சொல்லி வாதிட்டு பெயில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த எஃப்ஐஆர் வேலிடா இல்லையா அப்படிங்கிற அடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. அதனால புசி ஆனந்த் அவர்களுக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கிறதுனால ஆன்டிசிபேட்டரி பெயில் திருப்பி அவங்க போட்டாங்கன்னா கிடைக்குமா அப்படிங்கிறது நீதிமன்றம் தான் டிசைட் பண்ணும். மேல்முறையீடு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு மெரிட் இருக்கிற பாசிபிலிட்டி இருக்கிறதுனால அந்த ஆர்குமெண்ட்டை முன்வைக்கும் பொழுது நீதிமன்றம் கன்சிடர் பண்ணால் அவங்களுக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு நான் பார்க்குறது வந்து ஒரு மனிதர்னா மதியழகன் தான். ஏன்னா நிறைய நம்ம வந்து பார்க்குறோம் வழக்குகளில். எனக்குமே வந்து ஒரு ஏழை கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து ஒரு கட்சியில் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் வச்சு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவார். பணக்கார முதலைகளை பற்றி நான் பேசலை. நான் வந்து பணக்கார முதலைகளுக்காக நான் என்றைக்குமே பேச மாட்டேன். ஒரு ஏழை மதியழகன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு தொண்டர். அவர் டிவிக்கே சார்ந்திருக்கார். அவர் எந்த கட்சியில் வேணா இருந்திருக்கலாம், ஆனால் அவர் ரசிகராக இருக்கிறதுனால அவர் டிவிக்கே சார்ந்திருக்கார். அந்த தொண்டர் இன்னைக்கு வந்து சிறைச்சாலையில் இருக்கார். அந்த தொண்டருக்கு இந்த சிபிஐ வழக்கு மாற்றி அமைச்சதுனால, அவருக்கு சேஞ்ச் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்ததுனால பெயில் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த மெரிட் பாயிண்ட் எடுத்து வச்சு அவருக்கு பெயில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பெயில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டத்தில் நான் கஷ்டப்பட்டு நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, அந்த டிவிகே கட்சிக்கு சார்ந்து ஆதரிச்சு பல பேர் சோஷியல் மீடியாவில் பேசியிருப்பாங்க.
அவங்கள துரத்தி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சதை நம்மளால பார்க்க முடியுது. எல்லாருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிருத்திகா சத்யகுமாருக்கே பல சட்டங்கள் புரியறதுக்கு பல வருடங்கள் ஆகுது. எனக்கும் ஒன்றும் புரியல. ஸோ அதனால வந்து இக்னோரன்ஸ் இஸ் லா இஸ் நாட் அ எக்ஸ்கியூஸ். பட் அந்த ஒரு சாதாரண ஒரு ரசிகர் கட்சியோட தொண்டரா மாதிரி அவருடைய தலைவருக்கு இப்படி ஒரு நிறைய அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணும்பொழுது அவருக்கு வரக்கூடிய அந்த உணர்வுகளை பதிவு பண்ணுறாரு. வீட்டில் சொல்கிற மாதிரி அவர் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. அவரை தூக்கி சிறைச்சாலையில் வச்சுருக்காங்க. இதுக்கு டிவிக்கே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பெரிய சேவை என்ன பண்ணணும்னா, ஒரு தொண்டரையும் ஒரு சமயம் மஜிஸ்ட்ரேட்டில் கிடைக்கலன்னா ஒரு சின்ன தொண்டரையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பெயில் எடுக்கணும். அந்த தொண்டர் இன்னொரு நாள் ஜெயிலில் இருக்கக்கூடாது. அவருக்கு ஒரு சமயம் வழக்கறிஞர் இல்லாமல் அவர் பிரிசனில் இருக்காருன்னா அதை விட பெரிய தோல்வி டிவிகேக்கு எதுவுமே கிடையாது. அந்த மதியழகன் அந்த ஒரு சோஷியல் மீடியாவில் டிவிகேக்கு ஆதரித்து பேசின பல இன்னொரு மாவட்ட செயலரை கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிர்மல்குமார்னு ஒருத்தர். ஸோ அந்த இன்னசென்ட் சோல்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு சட்டமோ அரசியல் சட்டமோ எதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க தலைவர், அவங்களுடைய டிவிகேவோட கட்சி. கண்டிப்பாக டிவிகே வந்து இதை சரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சிபிஐக்கு மாற்றி அமைச்சதுனால இந்த கோரிக்கையை வந்து டிவிகே செஞ்சு தான் ஆகணும். இது வரைக்கும் புசி ஆனந்த் அவர்களுக்கும் சிடிஎன் நிர்மல்குமார் அவர்களுக்கும் அரெஸ்ட்டுங்கிற அந்த ரிஸ்க் இருந்தது. ஏன்னா எஸ்ஐடிங்கிறது ஸ்டேட் ஃபார்ம் எஸ்ஐடி, எஃப்ஐஆர் போட்டது வந்து ஸ்டேட்டு. இப்போ இந்த எஃப்ஐஆர் மாற்றி அமைக்கிறதுனால இந்த இன்ட்ரிம் பீரியடில் சிபிஐ வந்து இன்னும் முதல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆரை வந்து ரீவிசிட் பண்ணுவாங்க. அப்படின்னும் பொழுது இந்த பீரியடில் பெயில் கிடைக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக டிவிகே வந்து எப்படி புசி ஆனந்த் அவர்களுக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் பார்க்குறாங்களோ அடிப்படை உறுப்பினரையும் காப்பாற்றணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. நிச்சயமா அதுவுமே அவங்க என்ன பண்ண போறாங்கிறத அடுத்தடுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது வந்து முடிவு கிடையாது சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது. ஸோ லாங் லீகல் பேட்டில் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும். இஸ் இட் சோ சார்? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எத்தனை மாதத்தை முடியும்னு கேட்குறாங்க. மாதம்லாம் சான்ஸே இல்லை. இட் வில் டேக் சம் இயர்ஸ். லெட் அஸ் பி ஃபேர். டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பெட்டிஷனை டிஎம்கேக்கும் போடலாம், டிவிகேவும் போடலாம். கொஸ்டின் என்ன, டிஎம்கேவும் டிவிகே ரெண்டு பேரும் போடுவாங்கன்னா போட மாட்டாங்கன்றது தான் என்னோட கணிப்பு. எக்ஸாக்ட்லி டைம் ஃப்ரேம்குள்ளே முடிங்க. இட் வில் நாட் பாசிபிள். அகேன்ஸ்ட் ஆகலாம். அதனால இந்த கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கிறத வந்து டைம் இல்லைன்னா தேர்ட் பர்சன் போடலாம். இம்ப்ளீட் ஆகி டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு யார் வேணா போடலாம். ஒரு சமயம் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணால் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிகாஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். அண்ட் இட்ஸ் அ மேசிவ் க்ரௌட். சிசிடிவி ஃபுட்டேஜஸ், நிறைய விட்னஸஸ் ஆட் பண்ணணும், என்ன நடந்ததுன்னு உண்மை நிலவரம் தெரிஞ்சுக்கணும், நிறைய கான்ஸ்பிரசி சொல்கிறாங்க அது இருக்கா இல்லையான்னு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்படின்னும் போது பல கட்டத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து கேரி அவுட் பண்ணணும். அதுக்கான மேன் பவர் வந்து டெப்ளாய் பண்ணணும். அதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து போட்டு தான் ஆகணும். அப்படின்னும் போது பல வருடங்கள், சில மாதங்கள்லேருந்து பல வருடங்கள் வந்து இது போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டைம் ஃப்ரேம் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போட வேண்டியது கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி தான் யாராவது பண்ணுவாங்க. கண்டிப்பாக இவங்க தரப்புல வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னும் 6 மாதம் தான் இருக்குது தேர்தல் அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேருக்குமே இது வந்துட்டு பாதகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக இவங்க தரப்புல இருந்து பண்ணுவாங்க. ஒரு சமயம் டிஎம்கே இந்த பெட்டிஷன் டைம் ஃப்ரேம் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டால் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். டிவிகே டைம் ஃப்ரேம் கேட்டு இதை போட்டால் டிவிகேக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க, கூடிய சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை எந்த கட்சி எடுத்து வைக்கிறாங்கன்னு பார்ப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ மக்களுக்கு யார் டைம் ஃப்ரேம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பேர் போய் சேரப்போகுது. அதை கேட்பாங்களான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நிச்சயமா. ஸோ நிறைய விஷயங்களை வந்துட்டு தகவல்கள்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி கிருத்திகா. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.